முன்னாள் அமைச்சர் அன்பழகன் சட்டப்பேரவை வளாகத்தில் திடீரென மயங்கி விழுந்த நிலையில் அவருக்கு மருத்துவக் குழுவினர் முதலுதவி சிகிச்சை அளித்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றம் செய்யப்பட்ட பிறகு அந்த சட்டப்பேரவை வளாகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனை அரங்கத்தில் ஆலோசனையில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக எம்எல்ஏக்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். அப்பொழுது முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பழகனுக்கு திடீரென உடல்நலக் குறைவானது ஏற்பட்டு திடீரென ரத்த அழுத்தம் குறைந்தது காரணமாக திடீரென மயங்கி விழுந்த நிலையில் அவருக்கு முதலுதவி சிகிச்சையானது உடனடியாக வழங்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் திடீரென உடல்நலக் குறைவால் மயங்கி விழுந்த நிலையில் உடனடியாக சட்டப்பேரவை வளாகத்தில் இருந்த மருத்துவ குழுவினர் ஆலோசனை அரங்கத்திற்கு சென்று அவருக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சையினை அளித்திருந்தனர். முதலுதவி சிகிச்சை அளித்த பிறகு தற்பொழுது நலம் தேடி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் தற்பொழுது மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். திடீரென ரத்த அழுத்தம் குறைந்ததன் காரணமாக இந்த மயக்கமானது ஏற்பட்டதாகவும் தற்பொழுது நலமாக இருப்பதாகவும் தெரிவித்து சென்ற அவர் தற்பொழுது மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்.